பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ராஞ்சியில், ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பகவான் பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த ஊரில் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருடைய இடத்துல முதல் முறையாக ஒரு வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் அந்த கிராமத்திற்கு போய் நேரடியாக அந்த பிர்சா முண்டா அவர்களுக்கு அவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கு விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 அதை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரையானது தொடங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், குறிப்பாக பிரதமரனுடைய உலகிலேயே மிகப்பெரிய ஒரு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டம். அந்த மருத்துவ காப்பீடு திட்டம், அதே போல் ஜன்தன் அக்கௌண்ட்டு, இதுபோல் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாக இன்று தொடங்கி ஜனவரி 25ஆம் தேதி வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமானது நடைபெற இருக்கிறது. ஒரு யாத்திரையானது நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதில் இன்றை தொடங்கி நவம்பர் 25 வரலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்தியா முழுவதும் மலைவாழ் மக்கள் மத்தியில் இந்த யாத்திரையானது தொடங்க இருக்குது. இன்றைக்கு நமக்கு அந்த வண்டியானது பெங்களூர்லேருந்து வந்து கொண்டிருக்கு. அது கொஞ்சம் காலத்தாமல் சாயந்தரம் இங்கே அந்த வண்டி வந்து சேர இருக்கிறது. இந்த வாகனங்கள் மூலயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அனைவரும் வீடு கட்டும் திட்டம், வீடு வீடாக குழந்தை திட்டம், அதே போல் பட்டியல் மலைவாழ் மக்களுக்கான திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரையானது நவம்பர் 25ஆம் தேதி வரலும் மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நடைபெற இருக்குது. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஒன்று நீலகிரி, இன்னொன்று சேலம், இன்னொன்று திருவண்ணாமலை மாவட்டங்களில். இந்த 3 மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20,000த்திற்கும் மேற்பட்ட 20 வாகனங்கள் மாநிலம் முழுவதும் செல்ல இருக்கிறது. அதில் அனைத்து கிராமங்களும், அனைத்து பேரூராட்சி, அனைத்து நகராட்சி, அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் இந்த வாகனங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதோடு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளை சந்திப்பது, அதே நேரத்தில் திட்டங்களுக்கு இப்போ ஒரு விஸ்வகர்மா யோஜனா புதிதாக அந்த திட்டத்தில் அவர்கள் எப்படி அவர்களை சேர்த்துக்கொள்வது, அதே போல் பயிர் காப்பீடு திட்டம், அதே போல் விவசாயிகளுக்கு கடன் அட்டை திட்டம், இப்படி அனைத்து திட்டங்களிலும் அவர்கள் பங்கு பெறும் விதமாக இந்த வருகிற ஜனவரி 25ஆம் தேதி வரலும் இந்தியா முழுவதும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி இந்த யாத்திரையானது நடைபெற இருக்கிறது. அதனுடைய இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்க இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மளுடைய கோத்தகிரியில் மலைவாழ் மக்களுடன் நாம் இணைந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பணிகள் நடந்ததாக இருந்துச்சு. இங்கே ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் நடத்துகிறது? ஏதாவது மாவட்டத்தில் இருக்கா உங்களுக்கு ஏதாவது அங்கே உங்களுக்கு பர்மிஷன்? எனக்கு தெரில என்னன்றதை நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும். ஆனால் திமுக அரசாங்கம் நாட் ஒன்லி இது, நாங்கள் ஒரு கடல் சாகர் பரிக்கிரமான்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை மீனவர்கள் மத்தியில் எங்களுடைய புருஷோத்தம் ரூபாலாஜி அவர்களும் நானும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம். அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்தார்கள். குறிப்பாக நம்முடைய கேரளாவில் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் கூடவே இருந்தார். அந்தந்த பகுதியினுடைய எம்எல்ஏக்கள் கூட இருந்தாங்க. அந்தந்த பகுதியினுடைய எம்பிக்கள் கூட இருந்தாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சின்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வருவது மரபாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கோ அல்லது எம்பிக்களுக்கோ அல்லது இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கோ இதில் பங்கு பெறுகிற எண்ணமில்லை. அரசாங்கம் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டங்களை நிறைவேற்றி மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்திலும் அரசியல், எல்லாத்திலும் எப்படி கொள்ளையடிக்கிறது, எல்லாத்திலும் எப்படி லஞ்சம் வாங்குவது, இதை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய மக்கள் மத்தியில் போய் மக்களுக்கான திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துவதில் அவர்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்பது இது மட்டுமில்லை. பல நிகழ்ச்சிகள், பல மத்திய அமைச்சர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்த மத்திய அமைச்சருடைய நிகழ்ச்சிக்கும் போவதில்லை. இது சம்மந்தமாக நான் சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட போன மாதம் நான் பேசினேன். என்னங்க, நாங்கள் மத்திய அமைச்சர்கள் வந்தால் உங்களுடைய ஆட்சியாளர்கள்ன்றதை விட ஆட்சி தலைவர்கள் கூட அன்னைக்கு பார்த்து ரொம்ப பிஸியாகிடுறாங்க அப்படின்றத சொல்லி
அவர் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவர் வெயிட் பண்ணுவாரா இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் எப்போ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அவர் எப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தன்னுடைய கேம்ப் ஆஃபீஸில் இருந்தால் கூட மத்திய அமைச்சர்கள் வர்றதை புறக்கணித்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், நீங்கள் இந்திய ஆட்சி பணியினுடைய அலுவலர்கள் என்பதை மறந்து விடாமல் பணி செய்ய வேண்டும் என்பதும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் இன்னும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கானா உட்பட அனைத்து 5 மாநிலங்களிலுமே அமோகமாக வெற்றி பெற்று மீண்டும் எங்களுடைய மத்திய பிரதேசத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். அங்கு எங்களுடைய ஆட்சியானது வர இருக்கிறது. அதே போல் ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது உறுதி செய்யப்பட்ட உண்டு. தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர இருக்கிறது. சத்தீஸ்கரில் ஏன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஊழல், கண்கூட மக்கள் சத்தீஸ்கரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டு ஆப்பில் ஆன்லைன் கேமில் தொடர்புடைய நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கினது உறுதி செய்யப்பட்டு அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஊழலை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சத்தீஸ்கரில் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெறும். மிசோராமில் ஏற்கனவே எங்களுடைய கூட்டணி ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கும் எங்களுடைய கூட்டணி ஆனது வர இந்தியா கூட்டணி இல்லை, இண்டிங் அலைன்ஸ். அவர்கள் பாருங்கள், ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் பிச்சுக்கிட்டு வந்தார். கெஜ்ரிவால் என்ன பேசுகிறேன்னு தெரியல, அவர் தனியாக ஒரு பக்கம் இருக்கிறார். அதே போல் ஸ்டாலின் அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் எப்படா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. 19 கேட்டால் அது எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவு சொல்லுவார்கள். எங்களுடைய தேசிய தலைமை என்ன அறிவுறுத்தல் சொல்கிறார்களோ அதுபடி நாங்கள் செயல்படுறோம். நீலகிரி மாவட்டத்தில் 16,000 பேருக்கு இந்த பிஎம் கிசான் தொகை வரல. இது வரைக்கும் 3 தொகையை வரலான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் சைட்லையும் எந்த யாரும் நடவடிக்கை இல்லை. இதை செய்ய வேண்டியது யார்? ராஜா எம்பி அவர் செய்யணும். அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை. மத்திய அமைச்சர் முருகன் வரக்கூடாது. அவரை தடுத்து நிறுத்தும் கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். போய் ஒரு மத்திய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. ஒரு மத்திய அமைச்சர்கள் வரக்கூடாது. இதை பற்றி தான் ஆலோசனை இருக்கிறத ஒழிய மக்களுக்கான திட்டங்களை நடைமுறை கிட்டத்தட்ட வருடத்திற்கு 6,000 ரூபாய் நம்ம நீலகிரியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகள் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் அமௌண்ட் போயிட்டுருக்குது. இந்த நீங்கள் சொல்லுகிற 14,000 அது ஏதாவது ஒரு காரணத்தால் அவர்கள் யார் செய்யணும்? இதை இங்கே இருக்கிற கலெக்டரேட்டு தான் செய்யணும். சரியான ஆய்வு செய்து அவர்கள் தகுதியானவர்களை ஆன்லைனில் ஏற்றுனா நாம் மோடிஜி அங்கே ஒரு பட்டனை தட்டியிருக்காரு. இன்றைக்கி 18 கோடி பேருக்கு, இன்றைக்கி 8 கோடி பேருக்கு 18,000 கோடி ரூபாய் போயிருக்கிறது. அது இவர்கள் ஒழுங்காக அதில் ஏற்றிருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கும் வந்திருக்கும். இன்றைக்கி தேயிலை விவசாயிகள் ஒரு 20 நாளாக உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. இப்போ அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது உங்கள் இதில் இருக்கிற தேயிலை வாரியம் தான். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தார்கள். அனைத்து விவசாயிகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கள்ட்ட பேசி அவர்களுக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என்பதை சொல்லிவிட்டு ஒரு வாட்டி இல்லை 2 முறை ஒரே மாதத்துலேயே 2 முறை நம்மளுடைய மாண்புமிகு பியூஷ் கோயல்ஜி அவர்களை நம்மளுடைய சிறு குறு விவசாயிகள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கான அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. நன்றி.